வணக்கம். கனேடிய மத்திய வங்கி தனது நள்ளிரவு வட்டி வீதம் அல்லது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றாமல் 2.75% வைத்திருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. நேற்றைய தினம் கனடாவின் பணவீக்கம் தொடர்பான தகவல்களை கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டிருந்தது. அது 2.3% பதிவாகியிருந்தது. பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் 0.3% வீழ்ச்சியினை அது பதிவு செய்திருந்தது. அப்படி இருந்தும் கூட கனேடிய மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை குறைக்காமல் தொடர்ந்தும் 2.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளமை கனேடிய பொருளாதாரம் தொடர்பில் மத்திய வங்கி கொண்டுள்ள எதிர்பார்ப்புகள் பற்றியதான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கனடாவை பொறுத்தவரையிலே இது தேர்தல் காலம், தேர்தல் மாதமாக இருக்கிறது. வட்டி வீத குறைப்பு என்பது மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அது அரசியல் ரீதியான முடிவுகளிலும் தாக்கம் செலுத்தும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை குறைக்காமல் தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானித்திருக்கிறது. கனடாவை பொறுத்தவரையிலே இந்த பணவீக்கம் வீழ்ச்சியடைந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, எரிபொருளின் விலைகள் வீழ்ச்சியடைந்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரிகளை அடுத்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்தது. அதன் எதிரொலி கனேடிய பணவீக்கத்திலும் தாக்கம் செலுத்தியது. மறுபுறம் கனடா மீது அமெரிக்கா தொடுத்த பொருளாதார போர் காரணமாக அமெரிக்காவிற்கான விஜயங்களை மேற்கொள்வதற்கு பல கனேடியர்களும் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. இதன் காரணமாக இந்த மார்ச் பிரேக் கால பகுதியில் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய பல கனேடியர்கள் தமது பயணங்களை ரத்து செய்திருந்தார்கள். அமெரிக்காவிற்கு செல்லும் தீர்மானத்தை அவர்கள் எடுக்கவில்லை. இதன் காரணமாக விமான பரப்புகள் மற்றும் விமான பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய செலவினங்களும் குறைவடைந்தமையும் இந்த பணவீக்க குறைவிற்கு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பணவீக்கம் குறைவடைந்திருந்தாலும் வட்டி வீதத்தை குறைக்காமல் வைத்திருப்பது வீட்டுச் சந்தையில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. வீட்டுச் சந்தையை பொறுத்தவரையிலே கடந்த மாதத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் இந்த விற்பனை என்பது வீழ்ச்சியினை பதிவு செய்திருக்கிறது. கடந்த 23 வருடங்களில் இல்லாத அளவிற்கு வீடுகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே டொரண்டோ வீடு விற்பனை கழகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் விற்பனையாகி இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. 5011 வீடுகள் மட்டுமே மார்ச் மாதத்திலே விற்பனையாகி இருக்கின்றன. 2021 ஆண்டு கோவிட் தொற்று பரவலின் பின்னர் வீடுகள் விற்பனை செய்யப்பட்ட எண்ணிக்கை இதேபோன்ற ஒரு மார்ச் மாதம் 2021 ஆண்டில் அது 15,652 பதிவாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் 2022 ஆண்டில் 10,955 2023 ஆண்டில் 6,896 2024 கடந்த வருடத்தில் இந்த எண்ணிக்கை 6,560 இருந்தது. இந்த வருடம் அந்த எண்ணிக்கை 5,011 குறைவடைந்திருக்கிறது. 23 ஆண்டுகளில் விற்பனை செய்யப்பட்ட குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகளாக, அதாவது மார்ச் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகளாக இந்த எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, பொருளாதாரம் குறித்த நம்பிக்கை இன மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரிகள் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தும், வீட்டுச் சந்தையில் அது இன்னும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்ற அச்சம் பலரிடம் இருக்கிறது. அதேவேளையில் அவர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்பு இழக்கப்பட்டால் என்ன செய்வது என்ற கேள்வியோடு இருக்கிறார்கள். முதலீட்டாளர்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு விதமான அச்ச உணர்வில் இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு இடங்களில் முதலீடுகளை மேற்கொண்டிருப்பார்கள். பங்குச்சந்தை பலவீனம் அடைகின்ற போது அந்த முதலீடுகளுக்கு என்னாகுமோ என்கின்ற ஒரு பயமும் அவர்களிடம் இருக்கும். இதன் காரணமாக முதலீட்டாளர்களும் வீட்டுக் கொள்வனவுகளில் ஈடுபடுவதை தவிர்த்தார்கள். முதல் தடவையாக வீடுகளை கொள்வனவு செய்ய விரும்பியவர்களும் இந்த அச்சம் காரணமாக தமது முடிவுகளை தற்காலிகமாக ஒத்திவைக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இவை இரண்டும் தான் பெருமளவில் வீட்டுச் சந்தையில் தாக்கம் செலுத்தக்கூடிய தரப்புகளாக இருக்கின்றன. அதை தவிர ஒரு வீட்டை விற்றுவிட்டு இன்னும் ஒரு வீட்டை வாங்குவது அல்லது புதிய வீட்டை கொள்வனவு செய்கின்றவர்கள் தாங்கள் இருந்த பழைய வீட்டை விற்பனை செய்வது போன்ற சாதாரணமான வீடு விற்பனை நடைமுறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இருந்த போதிலும் பெருமெண்ணிக்கையில் அந்த புதிய வீடுகளை கொள்வனவு செய்கின்றவர்கள், முதல் தடவையாக வீடுகளை கொள்வனவு செய்கின்றவர்கள், முதலீட்டுக்காக வீடுகளை கொள்வனவு செய்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது. வீட்டை கட்டாயமாக விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எப்படியாவது அந்த வீட்டை விற்பனை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே வீட்டை சந்தையிலே கொண்டு வருகிறார்கள். அப்படியாக வீடுகள் சந்தைக்கு வரும் எண்ணிக்கையும் மிகவும் அதிகரித்திருக்கிறது. கடந்த மாதத்தில் 17,263 வீடுகள் புதிதாக விற்பனைக்கு வந்துள்ளதாக டொரண்டோ வீடு விற்பனை கழகம் அறிவித்துள்ளது. அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் சந்தையில் இருக்கின்ற போது அது கொள்வனவாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் கொள்வனவாளர்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார
மந்த நிலை அல்லது பொருளாதாரம் குறித்த ஒரு தளம்பல் காரணமாக வீட்டுக் கொள்வனவில் ஈடுபடாமல் இருப்பதால் இந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிக்கப் போகிறது. அதாவது சந்தையில் விற்பனைக்காக காத்திருக்கின்ற வீடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப் போகிறது. இது எவ்வாறாயினும் வீட்டை விற்பனை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் தமது வீட்டை சந்தை பெறுமதியை விட குறைந்த விலையில் விற்பதற்கு தூண்டுதலாக அமையலாம் என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. இது சில வேளைகளில் வீட்டுச் சந்தையின் விலைகளில் பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும் என்ற எதிர்பார்ப்பும் பலரிடம் இருக்கிறது. வீடுகளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று பலரும் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் போதாமல் இருப்பதாக தேர்தல் மேடைகளில் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கனடாவின் வீட்டுச் சந்தை இவ்வளவு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பதற்கு போதுமான வீடுகளிலே அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வீடுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் இப்போது வீடுகள் அதிகமாக இருக்கிறது. வட்டி வீதமும் ஓரளவிற்கு குறைவாக இருக்கிறது. அப்படி இருந்தும் மக்கள் வீட்டுக் கொள்வனவில் ஈடுபடவில்லை என்றால் அதை தாண்டிய பொருளாதார சிக்கல் குறித்து மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வீடொன்றை கொள்வனவு செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான படிகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அதை மிக கவனமாக நாங்கள் எடுக்க வேண்டும். கொண்டோக்களை பொறுத்தவரையிலே அவற்றின் விற்பனையில் மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. முதல் தடவை வீடுகளை கொள்வனவு செய்ய விரும்புகின்றவர்களுக்கு கொண்டோக்கள் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கும். குறைந்த விலையில் ஏராளமான சலுகைகளோடு நீங்கள் வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இந்த கொண்டோ தொகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. அதேவேளையில் ஒரு வீட்டை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வீடுகளின் விலை குறைவாக இருக்கிறது அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் வீட்டை கொள்வனவு செய்திருக்கிறார்கள் நாங்களும் கொள்வனவு செய்வோம் என்று தீர்மானிக்காமல் உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களிடம் எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருக்கிறது, உங்களுடைய ஃபேமிலி இன்கம் எப்படியாக இருக்கிறது, அதன் மூலம் உங்களுடைய செலவினங்களை தாண்டி இந்த வீட்டிற்கான அடமான கடனை செலுத்தக்கூடியதாக இருக்குமா என்பது போன்ற விடயங்களில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி அதன் அடிப்படையிலே இந்த வீட்டுக் கொள்வனவில் ஈடுபடுவதுதான் மிகச்சிறப்பாக இருக்கும். இது வீடு கொள்வனவு செய்வதற்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கிறது. வட்டி வீதம் ஓரளவிற்கு குறைவடைந்திருக்கிறது. இன்னும் குறைவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இன்றைய அறிவிப்பு என்பது அந்த வாய்ப்பு தொடர்பான கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட எதிர்வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் அறிவிக்கப்படக்கூடிய வட்டி வீதங்களில் ஒரு விதமான குறைப்பை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கி தயாராகலாம். அதற்கிடையில் இந்த பொருளாதார தளம்பல் நிலையில் மாற்றங்கள் வரலாம். அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுவிடும். இவற்றின் காரணமாக வட்டி வீதங்களில் ஒரு வீழ்ச்சி உணரப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படியான ஒரு நிலை வருகின்ற போது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வீட்டுக் கொள்வனவில் ஈடுபட முற்படுவார்கள். அது வீடுகளின் விலைகளை மேலும் அதிகரிக்கும். ஆகவே ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில வருடங்களுக்கு உங்களால் இந்த அதிக வட்டியை தாங்கக்கூடியதாக இருந்தால் குறைந்த விலையிலே நீங்கள் வீட்டை கொள்வனவு செய்யலாம். குறைந்த விலையிலே வீடுகளை கொள்வனவு செய்கின்ற போது உங்களுடைய அடமான கடன் என்பதும் குறைவாக இருக்கும். அது உங்களுக்கு உவப்பானதாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியிலே உங்களுடைய பொருளாதார நிலை என்ன என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.